ஹாய் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ வந்து நான் பன்னீர் கிரேவி செய்ய போகிறேங்க. சப்பாத்தி பன்னீர் கிரேவி சப்பாத்தி பன்னீர் கிரேவி பண்ண போகிறேங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது பன்னீர் வந்து எல்லா மசாலாலாம் போட்டு பெசரி வச்சுருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு, கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு, உப்பு எல்லாம் போட்டு பெசரி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். கடலை எண்ணெய் தாங்க ஊற்றுறேன். ஊற்றுறேன். இப்போ வந்து மாவு ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுட்டேங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். இது லேட்டாக ஆகும்ட்டு பிசைஞ்சிட்டேன். இப்போ இது போட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். இது போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். சூடு வச்சுச்சு. பயங்கரமாக சூடாக வச்சுச்சிங்க. என்ன செய்யுதுன்னு மாலை போடுன்றதுனால ஒன்றுமே புரியல. அதனால் சரி பன்னீர் குருமா வச்சுட்டு சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. லைட்டாக நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. எல்லார் வீட்லையும் என்ன டின்னர் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. பண்ணுங்க. எந்த வீடியோ போட்டாலும் சரியில்லைன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொன்னாங்களே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. கமெண்டில் எதுவுமே வர்றதில்ல. ஆனால் ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல சூப்பரு, இல்லை இது கொஞ்சம் இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர். ஒரு சிலர் பண்ண மாட்டீங்க. சூடாக எண்ணெய் பட்டுக்கு பாருங்கள், கையில் பயங்கரமாக எரியுது. கொஞ்சோண்டு மாவுனா எடுத்து போடலாம், ஆனால் இது செய்யணுமே, அதனால் போட முடியாது. சரி சாமி வர்றதுக்குள்ளே செஞ்சிடலாம். சாமி வந்ததுன்னா பசிக்குதுன்னும், அதனால் சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சுன்னு இருக்கிறேன். அது அர்ஜென்ட்டாக கொட்டினேன்னா அப்படியே கையில் பட்டுச்சு. நல்லா வீட்டில் தக்காளி வெங்காயம்லாம் இல்லை, அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் சாயங்காலம் தான். வெங்காயம் 2 கிலோ 100 ரூபா, தக்காளி வந்து 3 கிலோ 100 ரூபா, அங்கெல்லாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள். அப்புறம் பன்னீர் 120 ரூபா, 200 பன்னீர் நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக இதுவாச்சுனாக்கா செவந்ததுன்னா எடுத்துடலாம் போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப இதுவாச்சுனாக்கா அது ஆடாயிடும் வெந்ததுன்னா. நான் ஒரு மெத்தடில் பண்ணுறேன். அது சரியில்லைன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை மட்டும் பண்ணுறேன். இப்போது
பட்டை லவங்கம் போடணும். என்ன பண்ணணும், இப்போ இது எடுத்துடலாங்க. வெந்துருச்சேன்னா இதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அந்த கடாயிலேயே, அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ அதை முட்டில் பிச்சிருக்கேன். அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சிச்சு. ரொம்ப வாசனை தேவையில்லைங்க. எல்லாம் பறக்குது. சோம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. நல்ல இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க நான். ஏன்னா பச்சை மிளகா போடலைன்னா கூட விட்டுடலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம். கரெக்டாக நம்ம இப்போ செஞ்சோம்னா தான் கரெக்டாக இருக்குங்க. வர்றதுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அதனால் இப்போ செஞ்சிடுவேன். வெங்காயம் வதங்கிட்டோம். இந்த முந்திரி வறுத்து வச்சுருக்கோங்க. இதை வந்து அரைச்சின்னு வந்துடுறேன். வெங்காயம் வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. ரொம்ப போடலை, 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், 2 பழம் அரைச்சி வச்சுருக்கிறேங்க. அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதிலே வந்து அந்த முந்திரியை போட்டு அரைச்சிக்கலாம். இந்த முந்திரி வறுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, போட்டிருக்கேன். ஒரு 10 முந்திரிங்க, அவ்வளோதான்.
தமிழில் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் படிப்பேன். இங்கிலீஷில் பண்ணால் பையன் படிக்க சொல்லுவேன். ஆனால் நானும் படிப்பேன், ஓரளவுக்கு படிப்பேன், ரொம்ப படிக்க மாட்டேன். அதனால் தமிழ்லேயும் பண்ணுங்கள், நான் படித்து சொல்கிறேன். லைவ் போட சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் எப்போ என்னைக்கு லைவ் போடுறதுன்னு தெரியல. லைவ் போட்டேன்னா நீங்கள் எல்லாம் இதில் வருவீங்களான்னு தெரியல. அதனால் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். என்னை லைவ் போட சொல்லி முந்தா நாளே யூடியூப்பில் இது பண்ணிட்டாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வதங்கிடுச்சிங்க. மஞ்சாத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூளே போட்டுக்கோங்க. நான் இது ஒரு 1/2 ஸ்பூன், அவ்வளோதான். பெரிய மிளகாத்தூள் இருக்குது, அது எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இது கொஞ்சம் கொதிச்ச பிறகு கரம் மசாலா போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு தான் போடுறேன். கொஞ்சமாகவே போடலாம், ஏன்னா அந்த பன்னீர்லேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி வறுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் தக்காளிக்கு போட்டு வதங்கணும். இப்போ கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். அடுப்பை மரம் மட்டும் தொடச்சிக்கினே இருந்தால் கூட அப்படியே இதுவாகிடுதுங்க. அது எப்படி தான் தெரியல. இது கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா போட்டுடலாங்க. இப்போ கரம் மசாலா போட்டுக்கலாம், ஒரு கொஞ்சமாக, அவ்வளோதாங்க, 1/2 ஸ்பூன் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இது முந்திரி ஊற்றிடலாம். அரைச்சி வச்சுருக்குங்க முந்திரியை ஊற்றிடலாம். பட்ரு இருந்தால் போட்டுக்கலாம், பட்ரு இல்லை, அதனால் போடல.
சப்பாத்திக்குன்றதுனால திக்காக தாங்க வைக்கணும், மற்றது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வைக்கலாம். சப்பாத்திக்கு திக்காக தான் வைக்கிறேன். இது வந்து இது கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம், பன்னீர் போட்டுக்கலாம். இப்போ கொதிச்சிடுச்சிங்க. இப்போ வந்து இதுவாகிடுச்சு, நம்ம அதை போட்டுடலாம், பன்னீர் போட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. ரொம்ப சுண்டிடுச்சுன்னா பேஜார், அதனால போட்டுடலாம். இப்போ வந்து இது பொரிச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, இது போட்டுடலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் கிரேவி ரெடி. ஏன்னா ஏற்கனவே வந்து இன்னும் சாமி வரல, வேறு எதுனா கூட பரவாயில்ல செஞ்சு வச்சிடலாம். சப்பாத்தி வந்த பிறகு தான் சுட போகிறேன், சுட்டுட்டு ஷார்ட் வீடியோ போடுறேன். இது போருங்க, இது இன்னும் நிறையலாம் வச்சா நல்லா இருக்காது. திட்டமாக அவ்வளோதான், கரெக்டாக வச்சாச்சு. சப்பாத்தி மட்டும் சாமி வந்து குளிச்சுட்டு விளக்கு ஏற்றணும், தீபார்த்தனை பண்ணணும். பண்ணிட்ட பிறகு சப்பாத்தி நான் செஞ்சு கொடுத்துருவேன். அப்போ நான் செஞ்சு தட்டில் வச்சு ஷார்ட் வீடியோ போடுறேங்க. மாவுலாம் பிசைஞ்சு தான் வச்சேன். இப்போ நல்லா சூப்பராக சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். என்னன்னா அதான் நான் சொல்லல, நெய் ஊற்றுவேன், பால் ஊற்றுவேன், அவ்வளோதான். பால் நெய் ஊற்றிட்டு இது தண்ணி ஊற்றி பேசுவேன். பச்சை தண்ணி தான் ஊற்றி பேசுவேன், சுடு தண்ணிலாம் பேச மாட்டேன், பச்சை தண்ணி தான் ஊற்றி பேசுவேன். நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க மாவு. அவ்வளோதான். கஸ்தூரி மேத்தி இருந்தால் போடலாம். கஸ்தூரி மேத்தி வாங்கின்னு வரல, மறந்துட்டேன். கஸ்தூரி மேத்தி நாளைக்கு தான் போயிட்டு வாங்கின்னு வரணும். அது வாங்கிட்டு வந்து கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் தூவிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை தூவ போகிறேங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கொத்தமல்லி போட்டுடலாம். கருவேப்பிலை இல்லை, கொத்தமல்லி மட்டும் தான் போடுறேன். ஒரு ரெண்டு புதினா இலை போடுறேன். பாருங்க, ஒரு 2 புதினா இலை போடுறேன். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாங்க. பன்னீர் கிரேவி ரெடி. என் சப்பாத்தி செஞ்சு நான் ஷார்ட் வீடியோவில் போடுறேங்க, நீங்களும் பாருங்கள். சூப்பராக இருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லா சொந்தங்களுக்கும் குட் நைட்டுங்க. ஏன்னா இரவாயிடுச்சு, மணி 8:30 ஆயிடுச்சு. எல்லார் வீட்லேயும் டிஃபன் முடிச்சிட்ருப்பீங்க. ஒரு வீட்டில் முடிப்பாங்க, ஒரு வீட்டில் 10, 9 கூட ஆகும். நல்லா சூப்பராக ஆகிடுச்சிங்க பன்னீர் கிரேவி. அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். சப்பாத்தி மட்டும் வந்தால் சுட்டு நான் ஷார்ட் வீடியோவில் போடுறேங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் நான் பண்ணது எப்படி இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த குற்றம் குறை இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். சொந்தங்களே, நீங்கள் தான் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். பாய்ங்க, குட் நைட், பாய்.